அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்கிட்ட ஜோசியம் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் சொல்கிறது என்னென்னா, என்னோட குழந்தை படிக்க மாட்டேங்குது, என்னோட குழந்தை எழுத மாட்டேங்குது, என்னோட குழந்தை கவனிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சின்ன பிள்ளையில கவனம் சிதறக்கூடிய குழந்தைகள் எல்லாரோட ஜாதகத்துலேயுமே புதன் வந்து ஏதோ ஒரு இடத்துல சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள ரிட்ரீவ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அவங்கள ஆக்டிவேட் பண்ணுறதுக்கோ புதன்கிழமையில விரதம் இருந்து விளக்கேற்றுவதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட படிப்பு புத்தி கூர்மை அதிகமாகும். அதே மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களும் புதன்கிழமை விரதம் இருந்து புத பகவான வணங்குதன் மூலியமா உங்களுக்கு அந்த தடைகள் நீங்கி நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இது நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடைஞ்சிருக்காங்க. அது மாதிரி நல்லா படிக்கணும்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் வந்து நல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட வீட்டில் குழந்தைங்க சரியாக படிக்காமல் இருக்காங்க, இல்லை வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா புதனை வணங்க பழகுங்க. அதே மாதிரி புதன்கிழமை விரதங்க, புதன்கிழமை விளக்கேற்றுங்க. இது பார்த்தீங்கன்னா சாஸ்திரப்படியே பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில ஹைக்ரீவர் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவானோட அவதாரத்தை நம்ம கும்பிட சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான், சரிங்களா? ஸோ இந்த புதன்றது வந்தீங்கன்னா படிப்புக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இவர் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய போது ஒரு குழந்தை வந்து நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் புதன் நீசம் படும்போதோ இல்லை அசுபர்பாவை படும் பொழுதோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய மந்த நிலைக்கு கொண்டு போயிடும், படிப்பு மந்தத்தில் இருக்கும், சரிங்களா? அதனால புத பகவானுக்கு, அதாவது பிள்ளைங்க மந்தமாக இருக்க பிள்ளைங்களை புதன்கிழமை விரதம் இருந்து விளக்கேற்ற சொல்வதன் மூலியமா நல்லது இருக்கும். அதே மாதிரியே பக்கத்தில் ஹைகிரோட் கோயில்கள் தான் போய் வழிபாடு செய்வதும் நன்மையை தரும். நன்றி.